ஜோதிட தகவலில் பலவிதமான தகவல்களை உங்களிடம் கூறி வரக்கூடிய நான் தற்போது கிரகங்களால் ஏற்படக்கூடிய யோக அமைப்புகள் அதாவது வாழ்வில் ஏற்றம் பெறுவது என்பது மிகவும் உன்னதமான அமைப்பாகும். அந்த ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரக அமைப்பு என்ன? இந்த கிரக அமைப்பு இருந்தால் ஏற்றங்கள் உறுதியாக ஏற்படும் என கூறலாம். குறிப்பாக நாம் பிறக்கின்ற பொழுது இருக்கக்கூடிய கிரக நிலையை வர்ணிப்பதே ஜாதக கட்டமாகும். அந்த ஜாதக கட்டத்தில் அமையக்கூடிய கிரகங்களானது சிறப்பாக அமைவதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாம் படிப்படியாக குறைந்து ஏற்றங்கள் அதிகரிப்பது மட்டுமின்றி வாழ்வில் உயர்வுகளும் உண்டாகும். குறிப்பாக நேற்று உங்களிடம் பேசுகின்ற பொழுது நீச்சம் பெற்ற கிரகங்கள் எப்பொழுது நீச்சபங்க ராஜயோகம் ஏற்பட்டு நட்பலனை தரும் சொன்னேன். அதுபோல உங்களிடம் பேசுகின்ற போது கேந்திர திரிகோண ஸ்தானங்கள் நல்ல சுபஸ்தானங்கள் நல்ல ஏற்றத்தை தரும், உயர்வை தரும் சொன்னேன். மறைவு ஸ்தானத்தை பற்றி அவ்வளவு தெளிவாக உங்களிடம் கூறவில்லை. குறிப்பாக மறைவு ஸ்தானங்கள் என வர்ணிக்கின்ற பொழுது பொதுவாக ஜென்ம லக்னத்திற்கு சில ஸ்தானங்கள் மறைவு ஸ்தானங்களாகும். அந்த மறைவு ஸ்தானாதிபதிகள் சில நேரங்களில் கெடுதிகளையும் சோதனையும் தரும் என்றாலும் அந்த மறைவு ஸ்தானத்தின் அதிபதிகள் சில முக்கிய ஸ்தானங்களில் அமைகின்ற பொழுது அதுவே யோக நிலையாக மாறி நல்ல ஏற்றத்தையும் உயர்வையும் உண்டாக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மறைவு ஸ்தானாதிபதி யோக நிலையாய் அமையக்கூடிய அமைப்பு என்னவென்று பார்க்கின்ற பொழுது பொதுவாக ஒருவரின் ஜாதகத்தில் உங்களுக்கு பார்த்துக்கின்றால் மறைவு ஸ்தானாதிபதிகள் ஒரு நல்ல ஸ்தானத்தில் அமைவது என்பது ஒரு சிறப்பான அமைப்பாகும். அப்படிப்பட்ட சிறப்பான அமைப்பு என்னவென்றால் உங்களுக்கு ஒருவரின் ஜாதகத்தில் 3, 6, 8, 12 அதிபதிகள் மறைவு ஸ்தானங்களாகும். இந்த மறைவு ஸ்தானாதிபதிகள் எப்படி அமையப்பெற்றால் நல்ல பலனை தரும் என பார்க்கின்ற பொழுது மறைவு ஸ்தானாதிபதிகள் மறைவு ஸ்தானத்திலே அமைவது மிக சிறப்பாகும். அதாவது ஜென்ம லக்னத்திற்கு 3, 6, 8, 12 அதிபதிகள் மறைவு ஸ்தானாதிபதிகள். இந்த மறைவு ஸ்தானாதிபதிகள் இப்போ 3ஆம் அதிபதி போய் என்ன பண்ணணும்னா 6ஆம் வீட்டிலோ 8ஆம் வீட்டிலோ 12ஆம் வீட்டிலோ இருக்கணும். அது போல 6ஆம் வீட்டதிபதி 3ஆம் வீட்டிலோ 6ஆம் வீட்டிலோ 8ஆம் வீட்டிலோ 12ஆம் வீட்டிலோ இருக்கணும். அப்படி இல்லைன்னா 8ஆம் வீட்டதிபதி 3ஆம் வீட்டிலோ 6ஆம் வீட்டிலோ 12ஆம் வீட்டிலோ இருக்கணும். அதே மாதிரி 12ஆம் வீட்டதிபதி 3ஆம் வீட்டிலையோ 6ஆம் வீட்டிலையோ 8ஆம் வீட்டிலையோ இப்படி மாறி இருக்கின்ற பொழுது கிரகங்கள் மாறி இருப்பதனை, அதாவது இடம் மாறி இருப்பதனை, மறைவு ஸ்தானாதிபதிகள் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதனை விபரீத ராஜயோகம் என்று கூறுவோம். மறைவு ஸ்தானாதிபதிகள் மறைவு ஸ்தானங்களில் இருக்கின்ற பொழுது விபரீத ராஜயோகம் என்று கூறுவோம். அதுபோல மறைவு ஸ்தானாதிபதிகள் இடம் மாறி இருப்பது மிக மிக விசேஷமாகும். இப்போ ஒரு ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி போய் 8ல் போய் அமைப்பெற்று 8ஆம் அதிபதி போய் 6ஆம் வீட்டில் அமைப்பெற்றால் 8, 6 அதிபதிக்கு இடம் மாறி இருப்பது. அதுபோல 8ஆம் வீட்டதிபதி போய் 12ஆம் வீட்டில் அமைப்பெற்று 12ஆம் வீட்டதிபதி போய் 8ல் போய் அமைப்பெறுகின்ற போது 8, 12 அதிபதிகள் இடம் மாறி அமைப்பது. அதுபோல 8ஆம் வீட்டதிபதி போய் 3ஆம் வீட்டில் அமைப்பெற்று 3ஆம் அதிபதி போய் 8ஆம் வீட்டில் அமைப்பெற்று இடம் மாறி அமைப்பெறுவது. இப்படிப்பட்ட அமைப்பு ஏற்படுகின்ற பொழுது அதனை நாங்கள் ஜோதிடத்தில் விபரீத ராஜயோகம் என்று கூறுவோம். அதாவது வாழ்க்கையில் எவ்வளவு ஏழ்மையான நிலையில் இருந்தாலும் அப்படிப்பட்ட கிரக அமைப்பு ஏற்பட்டவங்களுக்கு பார்த்தால் திடீரென்று ராஜயோகம், திடீரென்று ஏற்றங்கள், திடீரென்று உயர்வுகள், திடீரென்று அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு உன்னதமான சூழ்நிலை உண்டாகும். திடீரென்று அனுகூலங்கள் ஏற்பட்டு உயர்வுகள் ஏற்பட்டு உன்னதமான சூழ்நிலை அடையக்கூடிய ஒரு உன்னதமான நிலை ஏற்படும். குறிப்பாக பார்க்கின்ற பொழுது இந்த மறைவு ஸ்தானாதிபதிகள் இடம் மாறி அமைகின்ற பொழுது உங்களது பலமும் வலிமையும், அதாவது திடீரென்று அந்த மறைவு ஸ்தானாதிபதியுடைய தசாபுத்தி நடைபெறுகின்ற பொழுது உங்களுக்கு பார்த்தீர்கள் திடீரென்று ராஜயோகங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஏற்றங்கள் உயர்வுகள் உண்டாகும். அதனை விபரீத ராஜயோகம் என்று கூறுவோம். ஒருவரின் ஜாதகத்தில் இந்த விபரீத ராஜயோகம் ஏற்பட்டு அந்த விபரீத ராஜயோகத்தோட தசாபுத்தி நடைபெறுகின்ற பொழுது நல்ல சாதகமான பலன்களும் ஏற்றங்களும் உயர்வுகளும் உண்டாகிறது. சரி, பொதுவாக கெடுதிகளை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் நல்லதை இந்த மாதிரி சூழ்நிலை இருந்தால் நல்லதை பண்ணும் சொன்னேன். அதுபோல மற்றொரு கெடுதியை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் என பார்க்கின்ற பொழுது பாதக ஸ்தானத்தை கூறலாம். பொதுவாக பாதக ஸ்தானாதிபதிகளுடைய தசாபுத்தி நடைபெறுகின்ற பொழுது கெடுதிகள்தான் ஏற்படும் என்பது ஜோதிட விதியாகும். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு சரலக்னம் சொல்லக்கூடிய மேஷம், கடகம், துலாம், மகரம் இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம் ஆகும். சிரலக்னம் சொல்லக்கூடிய ரிஷபம், சிம்மம், விருச்சிகம்,
கும்பம் இந்த 4 லக்னக்காரங்களுக்கு 9ஆம் பாவம் பாதகஸ்தானமாகும். உபய லக்னம் சொல்லக்கூடிய மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த 4 லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு பார்த்தா 7ஆம் பாவம் பாதகஸ்தானமாகும். இந்த பாதகஸ்தானத்தின் அதிபதிகள் பொதுவாக கெடுதிகளை ஏற்படுத்தும் என்பது விதி. பாதகஸ்தானத்தின் அதிபதிகள் கெடுதிகள் எப்படி 3, 6, 8, 12 அதிபதிகள் கெடுதி தருமோ அதுபோல பாதகஸ்தானாதிபதிகள் கெடுதியை தரும் என்பது ஒரு பொது விதி. இந்த விதியானது எப்பொழுது அடிபடுகின்றது பார்க்கிறது, கெடுதிகள் கெடுதிகள் ஏற்படுத்தாமல் அந்த கிரகங்கள் நல்ல பலனை ஏற்படுத்துகிறது என்று பார்க்கின்ற பொழுது எப்படி மறைவு ஸ்தானாதிபதிகள் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் நல்ல பலனை தருமோ இந்த கெட்ட கிரகமான பாதகஸ்தானாதிபதி மறைவு ஸ்தானங்களில் அமைகின்ற பொழுது அதிக கெடுதி இல்லை. பாதகாதிபதி 3, 6, 8, 12 மறைய பெறுகின்ற பொழுது பாதக தோஷம் சற்று விலகி, முழுமையாக விலகி என்று சொல்ல முடியாது, சற்று விலகி ஓரளவுக்கு நற்பலன்களை தரும். அதுபோல பாதகாதிபதி திரிகோண ஸ்தானங்களில் அமைகின்ற பொழுது, திரிகோண ஸ்தானம் சொல்லக்கூடியது 1, 5, 9 இந்த 1, 5, 9 ஆகிய ஸ்தானங்களில் அமைகின்ற பொழுது ஓரளவுக்கு பாதக தோஷம் விலகி நல்ல பலனும் நல்ல ஏற்றமான பலன்களும் நல்ல உயர்வுகளும் ஏற்றங்களும் உண்டாகும். பொதுவாக கெடுதியான ஸ்தானத்தின் அதிபதிகள் கெடுதியை மட்டும் செய்யாமல் எப்படி 6, 8, 12 அதிபதிகள் 6, 8, 12 இடம் மாறி அமைப்பெறுகின்ற பொழுதும் பாதகாதிபதி 6, 8, 12 மறைந்தாலும் பாதகாதிபதி திரிகோண ஸ்தானங்கள் அமைந்தாலும் ஓரளவுக்கு கெட்டவர்களும் நல்லது செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் நல்ல ஸ்தானாதிபதினு எனக்கு இருக்கும். அந்த நல்ல ஸ்தானாதிபதிகள் கெட்டு போய்விட்டா கண்டிப்பா கெடுதியான பலன்கள் தான் உண்டாகும். குறிப்பாக கேந்திர திரிகோண ஸ்தானாதிபதிகளாம் நல்ல பலனை தரக்கூடிய கிரகமாகும். ஒரு ஜாதகத்தில் கேந்திராதிபதிகளாம் நல்ல சிறப்பான கிரகங்களாகும். இந்த கேந்திராதிபதி கிரகம் தான் நல்ல யோகத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய அமைப்பாகும். ஒரு ஜாதகத்தில் கேந்திர ஸ்தானாதிபதிகள் 6, 8, 12 மறைவு பெறுகின்ற பொழுதும் அது என்ன ஸ்தானாதிபதியாக இருந்து 6, 8, 12 மறைவா அந்த ஸ்தானத்தை பாதிக்கும். குறிப்பாக ஒரு ஜாதகத்தில் 7ஆம் அதிபதியாக ஒரு கிரகம் இருந்து 7ஆம் இடம் என்பது திரிகோண கேந்திர ஸ்தானமாகும். அந்த கேந்திர ஸ்தானமான 7ஆம் வீட்டதிபதி கேந்திர ஸ்தானம் மட்டுமின்றி மன வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும். மன வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஸ்தானமான 7ஆம் வீட்டதிபதி 6, 8, 12 மறைகின்ற பொழுது என்ன பண்ணுன்னா மன வாழ்க்கையை தாமதப்படுத்தும். அதுபோல உங்களுக்கு புத்திரஸ்தானாதிபதி 6, 8, 12 மறைஞ்சிருந்தா முதல்ல என்ன பண்ண புத்திர பாக்கியமானது தாமதப்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். அதுபோல நல்ல ஸ்தானாதிபதிகள் கெட்ட ஸ்தானமான மறைவு ஸ்தானத்தில் அமையக்கூடாது. அதுபோல பாதக ஸ்தானத்தில் கூட நல்ல ஸ்தானாதிபதி அமையக்கூடாது. பொதுவாக ஒரு ஜாதகத்தில் இப்போ துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 7ஆம் வீட்டதிபதி செவ்வாய் லக்ன கேந்திராதிபதி திருமண வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய கிரகமாகும். 7ஆம் இடம் களத்திர ஸ்தானமாகும். இந்த களத்திர ஸ்தானமான செவ்வாயானவர் 11ஆம் இடமான பாதக ஸ்தானத்தில் அமைகின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையானது கேள்விக்குறியாகி விடுகிறது. மனைவி மூலமாக ஒரு மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலை, மனைவி வழி உறவினர்கள் மூலமாக பகை, பிரச்சனைகள், சிக்கல்களாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை, மனைவியால் அனுகூலமற்ற பலன்கள் ஏற்படலாம். உதாரணத்துக்கு சொல்றோம், பொதுவாக கெட்ட ஸ்தானாதிபதிகள் நல்ல ஸ்தானத்திலும் நல்ல ஸ்தானாதிபதிகள் கெட்ட ஸ்தானத்திலும் அமைகின்ற பொழுது சில சிக்கல்கள், சில சோதனைகள் ஏற்படுகிறது. பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் கூட திரிகோண ஸ்தானங்கள் அமைகின்ற பொழுது கெடுதிகள் ஓரளவுக்கு விலகி நல்லதை ஏற்படுத்தும் என்பதை பற்றி கூறினேன். அதுபோல மறைவு ஸ்தானாதிபதிகள் மறைவு ஸ்தானங்களே அமைகின்ற பொழுது விபரீத ராஜயோகம் ஏற்பட்டு நற்பலன்கள் ஏற்படும் என்று கூறினேன். மீண்டும் நாட்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.